வீடியோவில் ஒரு கஸ்டமைஸ்டு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நண்பர்கள் நிறைய பேர் வந்து பிராண்டட் ஏவியர் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது டெனான், மரான், சான்கியோ அந்த மாதிரி பிராண்டட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரியலான ஒரு ஹோம் தேட்டர் ஃபீலிங்கில் நல்லா ஒரு ஹையர் எண்டில் நல்லா ஹை வால்யூமில் பெரிய ஸ்பீக்கர்ஸ் போட்டு சப்பு நல்லா 12 இன்ச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு நல்ல அவுட்புட்டை வேணும் அப்படின்னா அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட பவர் வந்து போதுமானதாக இருக்காது. அடுத்து எந்த ஒரு ரிசீவர் எடுத்தீங்கனாலும் சப்புக்குன்னு ப்ரீ அவுட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் வந்து சப்வூஃபருக்குன்னு இன்பில்டாக ஆம்ப்ளிஃபையர் அதில் வராது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நல்லா ஹை பவர்டு ஸ்பீக்கர் போடுறீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ஓவர்லோட் ஆகி உங்களுக்கு ஓவர்லோடு வார்னிங் காட்டி கட் ஆஃப் ஆகும், அல்லது வந்து ஓவர் ஹீட் ஆகி டெம்பரேச்சர் வார்னிங் காட்டி கட் ஆஃப் ஆகும், அல்லது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆம்ப் அடியாகாமல் இருக்கணும், ஆம்புக்கு லோடு வந்து ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு அடிஷ்னலாக பவரை பூஸ்டப் பண்ணக்கூடிய பவர் பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை நம்ம டிசைன் பண்ண வேண்டியது வரும். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் என்ன ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது 5.1, 7.1, 9.1, 11.1 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 11.1.2 அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு பவரை பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம ஆம்ப் டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து உங்களோட மெயின் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிராண்டட் ஏவிஆரில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் அனலாக் ஆர்சிஏ அவுட்புட் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சில ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அவுட், அதாவது ஹெச்டிஎம்ஐ அவுட் மட்டும்தான் கொடுத்துருப்பான். ஒரு சில ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரைட்டு, இல்லை அதுக்கு மேலே போனீங்கன்னா அட்மாஸ் ஹைட் 1 லெஃப்ட் ரைட்டு, ஹைட் 2 லெஃப்ட் ரைட்டு, அந்த மாதிரி நிறைய சேனல் இருக்கும். அதில் வந்து எத்தனை சேனலுக்கு வந்து அவன் அனலாக் அவுட்புட் ஆர்சி அவுட்புட் கொடுக்குறாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக பவர் ஆம்பு டிசைன் பண்ணி போட முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து சப்புக்கு மட்டும் 350 + 350 700 வாட் ஆர்எம்எஸில் பண்ணுறோம். அதுலேயும் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா RGB லைட்டோட கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ பேனலோட கலர், டிசைன், அதேமாதிரி பவர் என்ன தேவையோ நீங்கள் எப்படி வேணுமோ இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பர்மனெண்ட்டான ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன பவரில் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளோ சேனல்ஸ் கேட்குறீங்களோ அதை பொறுத்து அதோட ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் சேனலுக்கு ஒரு 7.2க்கு உண்டான பவர் ஆம்பாகவும் போடலாம், 7 சேனல் அல்லது சப்புக்கு மட்டும், அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் லோடு என்ன ஸ்பீக்கர் கொடுக்க போகிறீங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பீக்கரோட ரேட்டட் ஆர்எம்எஸ் என்ன, மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் என்ன, இம்பிடன்ஸ் என்ன, ஓம்ஸ் ப்ளஸ் அதோட இமேஜ் இது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பவரில் ஆம்பு போட வேண்டியது வரும், அதுக்கு உண்டான ரேட் என்ன வருங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் நம்ம ஆர்சிஏ இன்புட் கொடுத்துருவோம், ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கும் பனானா சாக்கெட் மெயில் பின்னோட கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம பவர் ஆம்பை வந்து கண்ட்ரோலே இல்லாமல் டைரெக்டாக பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சேஃப்டி கிடையாது. சம்டைம் வந்து ஹை வால்யூம் உங்களோட ரிசீவர்லேருந்து போயிடுச்சுன்னா ஆம்ப்ளிஃபையர் பர்ன் ஆகிற கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அல்லது காயில் உங்கள் ஸ்பீக்கரோட காயில் கூட பர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஆம்பு நம்ம டிசைன் பண்ணுறோன்னா பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சேனல்ஸ் போடுறாலும் எவ்வளோ சேனல்ஸ் நம்ம போட்டாலும் அதுக்கு வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வால்யூம் கெயின் கண்ட்ரோல் பண்ணி தான் உள்ளே கொண்டு போகணும். கண்ட்ரோல்டு சிக்னலாக மட்டும்தான் உள்ளே போகணும். கண்ட்ரோல்டு சிக்னல் இல்லாமல் டைரெக்டாக பைபாஸ் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கும் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் வெளியில் கொடுப்போம். இதுலேயும் வந்து நம்ம யூஸ்வலாக டிசைன் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் மாதிரி சுவிட்ச் ஆன் நாய்ஸ், சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ், ஹம்மிங் இதெல்லாம் வராது. அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டோட தான் டிசைன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எவ்வளோ சேனல்ஸ் பண்ணாலும் ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு சேனல்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் கொடுத்துருவேன். உங்களுக்கு கெயின் 30%, 60% எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு கெயினை வந்து செட் பண்ணிக்கிங்க. மற்ற வால்யூம் எல்லாம் உங்களோட ரிசீவரில் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ஆப்பு டிசைன் பண்ணிக்கிறோம், இது என்ன பவர் அவுட்புட் இருக்குது, ரேட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டெக்னிக்கல் ஸ்பெக்கோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ரிசீவர் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்குண்டான ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும்தான் இன்பில்டாக ஆம்ப்ளிஃபையர் கொடுப்பாங்க. சப்புக்கு நீங்கள் எந்த ஒரு பிராண்டுக்கு போனீங்கனாலும் ப்ரீ அவுட் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்றா ஆக்டிவ் சப் யூஸ் பண்ண வேண்டியது வரும், அல்லது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணி அதுக்கு நம்ம பேசிவ் சப் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் அந்த மாதிரி ஒரு சப்புக்குன்னு கஸ்டமைஸ் பண்ண ஒரு ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு உண்டான ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு பவர் பூஸ்டப் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணாலும் அதுக்கு உள்ளே போகக்கூடிய சிக்னல் வந்து கண்ட்ரோல்டு சிக்னலாக தான் நம்ம உள்ளே கொடுக்கணும். எனக்கு வித்தவுட் கண்ட்ரோலில் வந்து டைரெக்டாக பைபாஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் போர்டில் கொடுக்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேனலுக்கு உண்டான சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக இன்புட் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுக்கும் சேர்ந்து கம்பைன்டு இன்புட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் ப்ரீ அவுட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் ப்ரீ ஆம்ப் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டால்பி டிடிஎஸ் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்குறப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லோபாஸ் சப்வூஃபருக்கு வரக்கூடிய சப்வூஃபர் ப்ரீ அவுட் ஆனது டிஃபால்ட்டாகவே வந்து ஃபில்டர் ஆகி தான் அதில் வெளியில் வரும். பட் வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம அனலாக் இன்புட் கொடுக்குறப்போ அல்லது ரொம்ப லோ பிட்ரேட் கொடுக்குறப்போ ப்ராப்பராக ஃபில்டர் ஆகாது ஒரு சில ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அடிஷ்னலாக ஒரு 3rd ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்த பொறுத்து நம்ம அதை 2nd ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டராகவும் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து இன்றைக்கான ரெக்யர்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 2 JBL ட்ரைவ் பண்ணுற மாதிரி கேட்டதுனால நம்ம 350 + 350 700 வாட் RMS பவரை நம்மளோட ஓன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் 16ல் 2 இன்ச் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மரும், கெப்பாசிட்டருக்கு சாம்ஹா 10,000 மைக்ரோஃபேரட்டில் 2 பேரும். அடுத்து வந்து கூலர் ஃபேனுக்கு 24 வோல்ட் டிசியில் ஸ்டோன் ப்ரோ கூலர் ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நம்மளோட ஓன் போர்டு, அதாவது T டைப் ரிலேயில் 2 ரிலே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக 5 ஆம்பியர் ரிலேங்கிறது சரௌண்டுக்கு போதுமானது. சப்பு பவர் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறதுனால 15 ஆம்ஸில் T டைப் ரிலே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுருக்குறாங்க, எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் லைட்டோட வேணும், அதாவது 21 பேண்டில் RGB ஸ்பெக்ட்ரமோட வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது இல்லாமல் பண்ணினாங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து ரேட் வந்து குறையும். இது வந்து ஒரு அடிஷ்னல் தான், உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேனல் கலர் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடியது கிளாஸி பிளாக் வித் மேட் பிளாக் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் லேபிள் போட்டிருக்கிறேன், அதனால தான் வந்து இந்த இடத்துல கோடு மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் லேபிள். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் அதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லேபிள் போட்டிருப்போம். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து சின்ன கோடு மாதிரி தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அடுத்து பவரை குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம், அடுத்தது வந்து நீங்கள் சேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பவர் பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் டெமோ ப்ளே பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு உண்டான லைன் எல்லாமே இந்த பவர் ஆம்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். இது 5.2 + 2 சேனல் ஃபியூடெக் ரிமோட் கிட் பேஸ் பண்ண ஏவி ரிசீவர், டால்பி விஷன் HDR சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். இதில் வந்து 5 சேனலையும் சப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து உங்களுக்கு சேனலோட குவான்டிட்டி வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது சரௌண்ட் ஸ்பீக்கரோடு சேர்த்து நீங்கள் பூஸ்டர் ஆம்ப் வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பவரை பொறுத்து தான் அதோட ரேட் மாறும். பட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கிறோமோ அதுக்குண்டான ப்ரைஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து வெர்ஷன் 2.0 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட், அதாவது 6 MOSFET மோனோ போர்டு வெர்ஷன் 2.0. இப்போ இதில் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறது வந்து பயாஸ் வோல்ட்டு டியூன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போர்டுக்கும் நம்ம பயாஸ் வோல்ட்டு பர்ஃபெக்டாக டியூன் பண்ணுற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஓன் போர்டு போடுறவங்க எல்லாருமே வந்து காம்பனன்ட் போடுறதுக்கு ஃபிட் போட்டு அதே மாதிரி ஹீட் சிங்க் ஏற்றி டெஸ்டிங் ஓடுறதுக்கு எல்லாமே வந்து ஜாப் ஒர்க் மாதிரி வெளியில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளோட ஆம்ப்ளிஃபையர் போர்டு பொறுத்த வரைக்கும் போர்டோட சர்க்கியூட்டோட டிசைன் கூட நான் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம காம்பனன்ட் போடுறதுக்கு ஃபிட்டு போடுறதுக்குலாம் ஜாப் ஒர்க் கொடுக்குறதில்ல, ஒவ்வொரு போர்டுக்கு உண்டான காம்பனன்ட் எல்லாமே நம்மளா போடுறதா. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி காம்பனண்ட் எல்லாமே நம்ம ஹேண்ட் சால்டர் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே பாசிட்டிவ் வோல்ட் நெகட்டிவ் வோல்ட் ஸ்பீக்கருக்கு எல்லாமே வந்து நம்ம மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துட்டு ஃபைனலாக IPS ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன காம்பனண்ட் கூட முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு கிரேடில் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் எல்லாத்துலேயுமே நம்மளோட போர்டோட வெர்ஷன் 2.0 தான் நான் லான்ச் பண்ண போகிறேன்.
இன்றைக்கான வீடியோவில் நம்ம போட்டிருக்கக்கூடியது நம்மளோட வெர்ஷன் 1.0. 2.0 அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஆம்பில் இருந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரில. 1 or 2 monthsக்குள்ளே வந்து இந்த போர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறது வெர்ஷன் 1.0 போட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த 2 சேனல் சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் என்ன வருது, இதே ஸ்பெக்ட்ரம் லைட் இல்லாமல் போடுறப்ப என்ன ரேட் வருதுங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.